கரும்பு தோட்டத்துக்கு போன யானைக்கு என்னதான் ஆச்சு? வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம். அங்க வீரர் என்கிற ஒரு விவசாயி இருந்தாராம். வீரருக்கு நிறைய கரும்பு தோட்டங்கள் இருந்துச்சாம். ஓ, அப்படி பொழுது விடிஞ்சிருச்சு. சரி, நான் என்னோட கரும்பு தோட்டத்துக்கு போறேன். ஓ, இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குதே. அப்படி வீரர் அவரோட கரும்பு தோட்டத்துக்கு போறாரு. ஐயையோ கடவுளே, அந்த யானை மறுபடியும் என் கரும்பு தோட்டத்தை நாசம் பண்ணிடுச்சே. இப்போ என்ன பண்றது? மனமுடைந்த வீரர் வீட்டுக்கு திரும்பி போறாரு. போற வழியில அவரோட ஃப்ரெண்ட் ஜாராவை பாக்குறாரு. என்ன ஆச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? ஆமா ஜாரா, என்ன பண்றது? என்னோட கரும்பு தோட்டத்தை இந்த யானை நிரந்தரமா நாசம் பண்ணிக்கிட்டே இருக்கு. உனக்கு தான் தெரியுமே, நான் இந்த கரும்பு தோட்டத்தை வச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணும். கவலைப்படாதீங்க, நான் போய் அந்த யானை கிட்ட பேசி பாக்குறேன். சரி ஜாரா, நீ போய் பேசிட்டு வா. 12 seconds later. ஜாரா யானைய பார்த்து பேச போறா. ஆனா கோவத்துல இருந்த அந்த யானை ஜாராவை தூக்கி வீசிடுச்சு. அப்புறம் ஜாரா வீரரை பார்க்க திரும்பி வரா. என்னாச்சு ஜாரா? அந்த காட்டு யானை என்ன தூக்கி வீசிடுச்சு. நான் உயிர் தப்பிச்சதே ரொம்ப பெரிய விஷயம். ஐயோ, அப்படியா? உனக்கு எதுவும் ஆகலல்ல? இல்ல, எனக்கு எதுவும் ஆகல. சரி வாங்க, நாம பாண்டு கிட்ட போய் இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பேசி முடிவு பண்ணுவோம். அவங்க பாண்டுவ பார்க்க போறாங்க. 20 minutes later. என்னாச்சு? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? அந்த யானை என் கரும்பு தோட்டத்தை எப்பவுமே நாசம் பண்ணுது. இதுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். அவ்வளவுதான விஷயம். இதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? நான் போய் அந்த யானை பின்னாடி ஊசியால குத்திடுறேன். அப்போ அந்த யானைக்கு வலி தாங்க முடியாம ஓடி போயிடும். திரும்ப இந்த பக்கம் வரவே வராது. ஏ விகடா, உன் மொக்க வாய கொஞ்சம் மூடறையா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நாம ஒரு தெளிவான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். யானைய துரத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அப்போ எதிர்பாராம அந்த வழியா சின்ன பறவை பறந்து வரா. இதோ நம்ம புத்திசாலி சின்ன பறவை வந்துட்டாளே. ஏன் எல்லாரும் கூட்டமா இங்க இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒரு காட்டு யானை என்னோட கரும்பு தோட்டத்தை நிரந்தரமா நாசம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலான்னு நாங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஓ, அவ்வளவுதான விஷயம்? இது அவ்வளவு சின்ன விஷயம் இல்ல. நான் கூட அந்த யானை கிட்ட பேசணும்னு போனேன். அந்த யானை என்ன தூக்கி வீசிடுச்சு. ஓ, யானை சாதாவையே தூக்கி வீசிடுச்சா? அப்போ நாம அந்த யானைக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். அது எப்படி? அது ரொம்ப சுலபம். எறும்புதான் யானையோட எதிரின்னு உங்களுக்கு தெரியாதா? தோட்டத்துல எறும்ப கொண்டு போதுவோம், அது யானையோட தும்பிக்கைக்குள்ள போயிடும். அப்படி யானையோட கதை காலி. சின்ன பறவை, உன் ஐடியா சூப்பரா இருக்கு. அப்படி வீரர் அவரோட கரும்பு தோட்டத்துல எறும்ப கொண்டு போய் போட்டு யானையும் விரண்டு ஓடிடுச்சு. அப்படி ஏன் கரும்பு தோட்டம் எனக்கே திரும்ப வந்துடுச்சு.